ஏண்டி கோயிலுக்கு போகலையா? ஏக்கா நாளைக்கு தானே வருஷா விஷயம், எல்லாம் நாளைக்கு தானே சாமி கும்பிட வருவாங்க. ஆமாம் இல்லை, நான் அதையும் மறந்துட்டேன். அத்தியாக்கா சீரியல் லைட்லாம் போட்டு பாட்டெல்லாம் போட்டு விட்டாக. ஆமாண்டி, அதை ஏன் மேகலை கேட்க, நைட்லாம் தூங்க முடியல, பாட்டு சத்தம் எங்களுக்கு. நாளைக்கு வருஷா விஷயம், அதனால நம்ம அமைதியாக இருக்கணும். நாளைக்கு வருஷா விஷயம் வேறு, கொண்டக்காரியக்காவும் இருந்திருக்கலாம், ரொம்ப ஜாலியாகவே இருந்திருக்கலாம் இங்கேயே. ஆமாம் மேகலை, அவ்வளோதான் இங்கே இருக்க விடாமல் பண்ணி வேறு ஊருக்கு அனுப்பிட்டாங்களே. எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருப்பாங்க. நாளைக்கு காலையில் சீக்கிரம் கோயிலுக்கு கிளம்புவோன்னே, எல்லாம் கூட்டம். சரிக்கா சரி. என்ன 4 டீ போடுங்க. சரிண்ணே போட்டுருவோம். ஆமாம் அதான், உங்கள் அண்ணன் குடும்பம் எங்கே தான் போய் இருக்கு? யார் கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேக்கா. கூட்டாளிட்டையும் கேட்டாச்சு, இன்னுமே சொல்ல மாட்டேங்க. ஆமாப்பா, யார் கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்கே தான் போய் இருக்காங்கன்னே தெரியல. நம்ம எவ்வளோதான் சொல்ல முடியும், அது அவங்க தலையெழுத்து. நீ எப்படி சொன்னா என்னப்பா அர்த்தம்? நீ தான் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் பார்க்கணும், வைக்கணும், செய்யணும். நீ எப்படி பேசினா என்ன அர்த்தம்? விடுங்க அண்ணே, பார்த்துக்கலாம். அவங்க எங்கே போனாலும் இங்கே தான் மறுபடியும் வந்தாகணும், அப்போ பார்த்துக்கலாம். அதுவும் சரிதான்ப்பா, அவங்க வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். அதான் காலையில் வருஷா விஷயம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கி? 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே சொல்லியிருக்காங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கோயிலுக்கு போகணும், இல்லைன்னா கூட்டம் சேர்ந்துடும். ஆமாக்கா, காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போகணும். மது, பவி, இங்கே பழம்புரி சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பார்க்கிங்களா? அத்தை, பழம்புரினா என்ன? நம்ம வடை போண்டா மாதிரி இங்கே பழம்புரி ரொம்ப ஃபேமஸ், சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆமாம் அத்தை, நான் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன், ஆனால் சாப்பிட்டது கிடையாது. சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகும். ஏன் மேகி, இதெல்லாம் வேண்டாம், சும்மா இரு. அவங்க வாட்டுக்கு ஏதாவது பேசுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேகி, சொன்னால் கேளு. ஏம்கா இப்படிலாம் சொல்கிறீங்க? அதெல்லாம் சும்மா இருங்க, நான் அப்படி தான் வாங்கி கொடுப்பேன். இல்லை மேகி, நீயும் உங்கள் அக்காவும் எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்க, இதெல்லாம் எதுக்கு? வேண்டாம் தான் சொன்னேம்மா. அதெல்லாம் விடுங்கக்கா. காலையில் வருஷ விஷயத்துக்கு எப்படிலாம் லைட்டு கட்டியிருக்காங்கல்ல, சூப்பராக இருக்குல்ல? ஆமாப்பா, சூப்பராக இருக்குது. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கோயிலுக்கு போகணும், அப்போ தான் சாமி கும்பிட முடியும் மொதல் ஆளா. என்னடா அந்த பொண்ணையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? என்ன ஒன்றும் இல்லையே, சும்மா தான் பார்த்தேன். ஒன்றும் இல்லை.